திருச்சிற்றம்பலம். சிவஜோதி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும், உலக தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் அடியேருடைய பணிவான வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். நினைக்க முக்தி தரும் அண்ணாமலையாரின் தீப தரிசன பலனை சிந்திப்பதற்கு குருவருளும் திருவிடைமருதூர் மகாலிங்க பெருமானுடைய திருவருட்கருணையும் கூட்டி வைத்திருக்கின்றது. அண்ணுதல் என்றால் நெருங்குதல் என்று அர்த்தம். அண்ணாமலை என்றால் நெருங்க முடியாத மலை என்று பொருள்படும். நெருங்க முடியாத காரணத்தினால் கருணையாகிய பாலை அங்கே அருந்த முடியாது. அதனால் அங்குள்ள அம்பாளுக்கு உண்ணாமுலை என்று பெயர். யாராலும் நெருங்க முடியாத காரணத்தினால் அவ்விடத்தை நினைக்கத்தான் முடியும். அதனால் நினைக்க முக்தி அண்ணாமலை என்ற பழமொழி உருவானது. எப்படி நினைக்க வேண்டுமெனில், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க நினைக்க வேண்டும். அவ்வாறு நினைக்கின்ற பொழுதும் இந்த ஆன்மா தன்னை நினையாமல் சிவப்பரம்பொருள் ஒன்றை மட்டுமே நினைந்து அவனை வணங்க வேண்டும். கல்லாலின் புடையமந்து நான்மறை ஆரங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வர்க்கும் வாக்கிருந்த பூரணமாய் மறைக்க அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம் என்று திருவிளையாடல் புராணத்திலே சுவாமிகள் அருள் உள்ளார்கள். இந்த ஆன்மா தன்னை நினையாமல் அவனை மட்டுமே நினைந்தால் பவம் என்று சொல்லப்படக்கூடிய பிறவியை அறுத்து அவன் முக்தி வழங்குவான் என்று அருள் உள்ளார்கள். அண்ணாமலையை அணுகவே முடியாதா எனில் அணுக முடியும். எந்த ஆன்மாவால் அண்ணாமலையை அணுக முடியும், எந்த ஆன்மாவால் அண்ணாமலையை அணுக முடியாது என்ற இரண்டு கேள்விகளுக்கு நாம் விடை கண்டு கொண்டால் அண்ணாமலையாரின் திருவருட்கருணையை எளிமையாக பெற்றுவிட முடியும். எந்த ஒரு ஆன்மாவிற்கு நான் எனது என்ற எண்ணம் அற்று போகிறதோ அந்த ஆன்மாவால் எளிமையாக அணுகக்கூடிய மலை அண்ணாமலை. எந்த ஒரு ஆன்மாவிற்கு நான் எனது என்ற எண்ணம் மிகுந்து காணப்படுகிறதோ அந்த ஆன்மாவால் அணுக முடியாத மலை அண்ணாமலை. யாருக்கு நான் எனது என்ற எண்ணம் அற்றுப்போகும் எனில், தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை என்ற திருமூல தேவநாயனாரின் வாக்கின்படி தன்னை உணர்ந்த பரபிரம்ம ஞானிகளுக்கு மட்டுமே நான் எனது என்ற எண்ணம் அற்றுப்போகும். அதனால்தான் ஞான தபோதனரை வா என்று அழைக்கும் மலை அண்ணாமலை என்ற பழமொழியும் அத்திருத்தலத்திற்கு உண்டு. தன்னை உணராத நான் எனது என்ற எண்ணம் கொண்ட ஆன்மாக்களால் அணுக முடியாத மலை அண்ணாமலை. ஒரு காலத்தில் திருமாலுக்கும் பிரம்மதேவருக்கும் இடையே நானே பெரியவன், எனது தொழிலே சிறந்த தொழில் என்ற போட்டி நிகழ்ந்தது. இருவருக்கும் இடையே ஏற்பட்ட நான் என்ற செருக்கை நீக்கும் பொருட்டு அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி அவர்களுக்கிடையே தோன்றி, யார் ஒருவர் என்னுடைய முடியை காண்கிறார்களோ, யார் ஒருவர் என்னுடைய அடியை காண்கிறார்களோ அவரே சிறந்தவர் என்று அசரீரி எழ பிரம்மதேவர் அன்னப்பறவையாக மேல் நோக்கி முடியை காண செல்லுகிறார். திருமால் வராக அவதாரம் எடுத்து அடியை நோக்கி செல்லுகிறார். இருவரும் சிவபெருமானின் அடியையும் முடியையும் பல ஆயிரக்கணக்கான யுகங்கள் தேடுகின்றனர். ஆனால் கிடைத்தபாடு இல்லை. இதை திருமூல தேவநாயனார் தன்னுடைய திருமந்திரத்தில் குறிப்பிடுகின்ற பொழுது வேறறியாமல் விளம்புகின்றேனே என்று குறிப்பிடுகிறார். திருமால் வராக அவதாரம் எடுத்து அடியை காண செல்லுகின்ற பொழுது அவருக்கு திடீரென்று ஒரு சிந்தனை எழுகிறது. எவ்வளவு நெடுங்காலம் தேடினாலும் இந்த அடியை நாம் காண முடியாது என்ற சிந்தனை எழுந்தவுடன் தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கொள்ளுகிறார். ஆனால் பிரம்மதேவர் மட்டும் அதே இருமாப்போடு மேலே சென்று கொண்டிருக்கிறார். பிரம்மதேவருக்கு எதிரே தாளம்பூ மேலிருந்து கீழ் நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இருவரும் ஒரு காலகட்டத்திலே சந்திக்கிறார்கள். அப்பொழுது பிரம்மதேவர் தாளம்பூ இடத்தில் எங்கிருந்து வருகிறார் என்று கேட்கிறார். அதற்கு தாளம்பூ சிவபெருமானுடைய முடியிலிருந்து தான் வருவதாக கூறியது. அப்பொழுது பிரம்மதேவர், நான் இன்னும்
சிவபெருமானுடைய முடியை தரிசனம் செய்வதற்கு எவ்வளவு நெடுங்காலம் பயணித்து செல்ல வேண்டும் என்று கேட்க, அதற்கு தாளம்பூ, உங்களுடைய ஆயுட்காலம் முழுவதும் பயணித்து சென்றாலும் சிவபெருமானுடைய முடியை காண முடியாது என்று பதில் உரைத்தது. அப்பொழுது பிரம்மதேவர், நான் சிவபெருமானுடைய முடியை கண்டதாக சொல்லுகிறேன், அதற்கு சாட்சியாக நீ இருக்க முடியுமா என்று விண்ணப்பிக்க, தாளம்பூவும் அதற்கு சம்மதித்தது. அந்த தருணத்திலே பிரம்மதேவருக்கும் திருமாலுக்கும் காண கிடைக்காத அந்த ஜோதி குளிர்ந்து லிங்க திருமேனியிலே காட்சி கொடுக்கிறது. இதை அப்பர் பெருமான் தன்னுடைய லிங்க புராண திருக்குறுந்தொகையிலே குறிப்பிடுகின்ற பொழுது, இங்குற்றேன் என்று லிங்கத்தே தோன்றினான் பொங்கு செஞ்சடை புண்ணிய மூர்த்தியே என்று அப்பர் பெருமான் தன்னுடைய திருப்பாடலில் குறிப்பிடுகிறார். ஆகவே அந்த ஜோதி பிளம்பு குளிர்ந்து சிவலிங்க திருமேனியிலே காட்சி கொடுத்தது. அப்பொழுது சிவபெருமான் பிரம்மதேவருக்கு, நீர் பொய்யுரைத்த காரணத்தினால் உலகம் முழுவதும் எவ்விடத்திலும் உங்களுக்கு தனித்த கோயில் தனித்த வழிபாடு நிகழாது என்று சிவபெருமான் பிரம்மதேவருக்கு சாபம் விடுகிறார். இந்த அற்புதமான புராண வரலாறு நடந்த இடம் திருவண்ணாமலை. இந்த திருவண்ணாமலை தல வரலாறு நமக்கு 3 விஷயங்களை உணர்த்துகிறது. ஒன்று, நான் எனது என்ற எண்ணங்கள் கொண்ட ஆன்மாக்களால் இறைவனை உணர முடியாது என்பது உணர்த்தப்படுகிறது. மேலும் பிரம்மதேவர் என்பவர் கல்விக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர், திருமால் என்பவர் செல்வத்துக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர். ஆகவே கல்வியாலும் செல்வத்தாலும் இறைவனை காண முடியாது என்பது உணர்த்தப்படுகிறது. 3, வாக்கு சுத்தம் இல்லாதவர்களால் இறைவனை அணுகி அனுபவிக்க முடியாது என்பது உணர்த்தப்படுகிறது. பிரம்மதேவரும் திருமாலும் 12 காலம் தேடியும் காண முடியாத அந்த அண்ணாமலையார் கார்த்திகை மாதம் கிருத்திகை நட்சத்திரத்திலே மலையின் உச்சியில் ஜோதி ரூபத்திலே காட்சி கொடுத்து அருள உள்ளார்கள். யான் எனது என்று செருக்கறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும் என்ற திருவள்ளுவ தேவநாயனாரின் வாக்கின்படி எந்த ஒரு ஆன்மா நான் எனது என்ற செருக்குகளை அறுத்து அண்ணாமலையில் ஜோதி தரிசனம் கண்டு அகமகிழ்கிறதோ, அந்த ஆன்மாவினுடைய 21 தலைமுறைக்கு நான் முக்தி வழங்குவேன் என்று சிவபெருமானே திருவாய் மலர்ந்து அருளி இருக்கிறார்கள். ஆகவே அந்த அண்ணாமலையில் ஜோதி தரிசனம் கண்டு தீப மங்கள ஜோதி நமோ நம என்ற அருணகிரிநாதரின் வாக்கை முன்னிறுத்தி அவனை போற்றி புகழ்ந்து முக்தி பெறுவோம் என்று கூறி இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை பூர்த்தி செய்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.